Hi, this is Lila. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பியூபர்ட்டி மேக்கோவர் அண்ட் இவங்களோட லொக்கேஷன் வாலாஜா. ஓகே, கிளைண்ட் என்கிட்ட சொன்னது என்னோட பாப்பாவோடைய ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் பார்க்க பிரைட்டாக இருக்கணும். அண்ட் எனக்கு 4:30 மேக்கப் ஃபினிஷ் பண்ணி 9 வரைக்கும் ஸ்டே இருக்கணும். அண்ட் நான் வச்சுருக்கிறது வித்தவுட் ஏசி ஹால். அதுக்கு நார்மலாகவே ஸ்வெட் ஆகிற ஸ்கின் தான் அப்படின்னு அழகாக அவங்களோட தேவை என்ன, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத சூப்பராக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதை கேட்டால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றிருச்சு. ஓகே, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட 70-80% தான் நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னாலையும் மெத்தட்னாலையும் எங்களுடைய ஸ்டேவை நாங்கள் கொடுக்க முடியும். பேலன்ஸ் இருக்கிற 20-30% உங்கள் கிட்ட தான் இருக்குது. நாங்கள் மேக்கப் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்கின் அண்ட் பாடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஆயிலி, ட்ரை இல்லை எக்ஸ்ட்ரீம் ஸ்வெட் ஆகுது அப்படின்னா உங்கள் டெம்பரேச்சர் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அப்படின்னா இன்டேக்லேருந்து நீங்கள் ஹைட்ரேஷன் கொண்டு வச்சுருக்கணும். அண்ட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்க லொக்கேஷன் நல்ல ஹேர் வென்டிலேஷனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது இதாக இருக்கணும்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் 2 ஃபேனையாச்சும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்கப் அப்படிங்கிறது அன்ஈவனை பிளர் பண்ணி உங்களுடைய ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த எல்லா விஷயமும் கனெக்ட் பண்ணும்போது தான் ஸ்டேங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.